Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்க இன்னமும் 1 மந்த்க்கு மேல ஆகும். சோ இந்த இன் பிட்வீன் 1 மந்த்க்கு மேல நீங்க ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கீங்க. இந்த அப்ளிகேஷன்ல எங்கேயாவது நம்ம கோர்சஸோ காலேஜஸோ அப்ளை பண்ணிருக்கோமா? இல்ல. சோ இந்த கோர்சஸ் என்ன கோர்சஸ் வேணும், என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறத எதுல நம்ம அப்ளை பண்ணுவோம்? கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த கவுன்சிலிங்ல தான் என்ன கோர்சஸ் வேணும், என்ன காலேஜஸ் வேணும் அப்படிங்கறத நம்ம அப்ளை பண்ணுவோம். சோ அந்த கவுன்சிலிங்ல அதை அப்ளை பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதுல. இதுல எத்தனை ஸ்டெப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல மொத்தம் 4 ஸ்டெப் இருக்கு. அதாவது ஆட் சாய்ஸ் நம்பர் 1, அதாவது உங்களுடைய சாய்ஸஸ், உங்களுடைய காலேஜஸ், உங்களுடைய கோர்சஸ் என்ன அப்படிங்கறத இந்த மாதிரி டிஸ்பிளேல காமிக்கும். நீங்க அதை ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் ஆட் சாய்ஸ். அந்த ஆட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்டா மை சாய்ஸ் அப்படிம்பாங்க. இந்த மை சாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுடைய சாய்ஸஸ், நீங்க என்ன கோர்ஸ் வேணும், என்ன காலேஜ் வேணும் அப்படிங்கிற விருப்பப்பட்ட சாய்ஸஸ் நீங்க ஆட் பண்ணுவீங்க. தேர்ட், நீங்க என்ன சாய்ஸஸ், என்ன காலேஜஸ் ஆட் பண்ணிருக்கீங்களோ அதை ஒரு ப்ரிவியூ காமிக்கும், கரெக்டா செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கறத. அதுக்கு அடுத்து ஃபோர்த் வந்து லாக் சாய்ஸஸ். உங்களுடைய சாய்ஸஸ் எல்லாத்தையுமே ஒரு ஓடிபி போட்டு என்ன பண்ணணும்னா லாக் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்டெப். இந்த சாய்ஸ் கவுன்சிலிங்ல இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற இம்பார்ட்டன்டான ஸ்டெப்ல ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கும். சோ இதத்தான் நான் இப்ப என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு ரஃப் ஒர்க், ஒரு பேப்பர் ஒர்க்கோ அல்லது ஒரு ஹோம் ஒர்க்காவோ நீங்க பண்ணி வைக்க சொல்றேன். எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும் கவுன்சிலிங்ல. என்ன மாதிரி அப்படின்னா, நம்மளுக்கு மொத்தம் எத்தனை காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த பாராமெடிக்கல் 19 கோர்சஸுக்கும் பாத்தீங்கன்னா 21 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு சில பிரைவேட் காலேஜஸுமே இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ அந்த பிரைவேட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் ஒரு 4 கோர்சஸ்க்கு இருக்குது. என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7444 சீட்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மேல் நர்சிங்க்கு 250 சீட்ஸ், பிஃபார்முக்கு 4490 சீட்ஸ் இருக்குது, பிபிடிக்கு 1584 சீட்ஸ் இருக்கு, பிஓடிக்கு 334 சீட்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மாடியுமே நம்மளுக்கு இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல வரும். பட் இந்த கவுன்சிலிங்ல வந்து வராது. இதுக்கு செப்பரேட்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுப்பாங்க, கவுன்சிலிங்கும் தனியா கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அதனால இந்த ஃபார்மா டிக்கு வந்து நீங்க ஒரி பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. இதுல நீங்க அப்ளை பண்ணாலும் ஃபார்மா டி கோர்ஸுக்குமே செப்பரேட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். சோ இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட சேனல்ல ஏற்கனவே என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல என்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். செல்ஃப் ஃபைனான்சிங்குமே நம்ம பார்த்துட்டோம். திருப்பியும் உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன். சோ இதை எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு, சோ நீங்க உங்களுடைய கட் ஆஃப் என்ன ரேஞ்ச்ல இருக்கட்டும், நீங்க ஹை கட் ஆஃப் இருந்தாலும் சரி, ஆவரேஜ் கட் ஆஃப் இருந்தாலும் சரி, லோ கட் ஆஃப் இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய கரியர். நீங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத தெளிவா முடிவெடுங்க. சும்மா அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி அப்படின்லாம் நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்க கரியரை நீங்க தெளிவா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கரியர் வந்து நீங்க எடுத்த கோர்ஸ், எடுத்த காலேஜ் வந்து எப்படி வந்து இந்த ஃபீல்டுல ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, உடனே வேலை கிடைக்குமா, நம்ம அப்ராட் போக முடியுமா, இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கோர்ஸையும் காலேஜையும் உங்களுடைய பேஷன், உங்களுடைய ட்ரீம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி இருக்கும். அதாவது எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு உங்களுடைய ட்ரீம், பேஷன், உங்களுடைய வரிசை, ப்ரியாரிட்டிங்கிறது 1 2 3 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு ரஃப் ஒர்க் பண்ணுங்க, பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நம்மளுக்கு 21 பாராமெடிக்கல் கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. எனக்கு வந்து பாராமெடிக்கல்ல எந்த கோர்சஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் ஆனா எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, 1 2 3 நான் சொல்லிருக்கேன்ல, எத்தனை சாய்ஸஸ்னாலும் கொடுக்கலாம். நீங்க 19 பாராமெடிக்கல் கோர்சஸ் 21 காலேஜ்ல இருக்குன்னா எல்லா கவர்மெண்ட் காலேஜ் எல்லா கோர்சஸுமே நீங்க கொடுக்கலாம். எல்லா கோர்சஸும் எல்லா காலேஜஸ்க்கும் உங்களுக்கு கவுன்சிலிங் அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னா, போன வருஷம் 250 ரூபாய் வாங்கினாங்க, இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தி பண்ணி 350 ரூபாய் வாங்கலாம். எத்தனை கோர்சஸ், எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அதுல நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கறதுல 1 2 3 இதுதான் பிரியாரிட்டி, பிரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு என்னவோ கோர்சஸ், காலேஜஸ் கொடுத்துக்கோங்க. சோ அந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் கவர்மெண்ட்னா எல்லா கோர்சஸையும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் கொடுங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் வந்து, இல்ல எனக்கு வந்து ஒரே ஒரு பர்டிகுலரா ஒரு கோர்ஸ் மட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எந்த காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு, இப்ப நீங்க நர்சிங் தான் படிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, நர்சிங் மொத்தம் நம்மளுக்கு கவர்மெண்ட்ல 6 காலேஜ்ல இருக்கு. அந்த 6 கவர்மெண்ட் காலேஜையும் உங்களுடைய விருசைப்படி, உங்களுடைய ட்ரீம், பேஷன், பிரியாரிட்டி படி
ஃபர்ஸ்ட் என்ன கவர்மெண்ட் காலேஜோ இங்க கோர்சஸ்ல நர்சிங் எல்லாம் அதுக்கப்புறமா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல டாப் மோஸ்ட் காலேஜஸ் இருக்கிறதையுமே நீங்க கொடுங்க. கிட்டத்தட்ட நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 கோர்சஸ் எடுத்துக்கோங்க. அந்த 5 to 6 கோர்சஸும் என்னென்ன காலேஜஸ்ல இருக்குதோ அத்தனை காலேஜஸ்லயுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் உங்களுடைய விருப்பப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், எனக்கு செகண்ட் சாய்ஸ். ஏன் இந்த நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து பிரியாரிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்க, இப்போ வந்து இந்த கேண்டிடேட்க்கு எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, தேனி மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுடைய கட் ஆஃப் வச்சு அவங்க கம்யூனிட்டி வச்சு கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், ரீட் பண்ணும். அதுல வேகன்ட் இருந்தா கிளிக் பண்ணிடும். அப்படி வேகன்ட் இல்ல அப்படின்னா செகண்ட் சாய்ஸஸ்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த சாய்ஸஸ்க்கு தான் வரும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சாய்ஸஸ்க்கு போய் இப்போ சப்போஸ் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 9th வரைக்கும் நீங்க கொடுத்த சாய்ஸஸ்ல சீட் வேகன்ட்டே இல்ல அப்படின்னா 10ஆவதா என்ன கொடுத்துருக்கீங்களோ அதைத்தான் ரீட் பண்ணி உங்களுக்கு சீட்டை அலாட் பண்ணும். சோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 5 to 6 கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அந்த 5 to 6 கோர்சஸும் என்னென்ன காலேஜஸ்ல இருக்குதோ அத்தனை காலேஜஸும் உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜா இந்த மாதிரி சாய்ஸஸ் பிரியாரிட்டி படி நீங்க வரிசைப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் எக்ஸாம்பிள். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா கவுன்சிலிங்ல உங்களுக்கு கண்டிப்பா எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் நீங்க விருப்பப்படுறீங்களோ அது கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சோ இந்த இதைத்தான் நீங்க உட்கார்ந்து ஒரு ரஃப் பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு பேர் வந்து ஹோம் ஒர்க்னு எடுத்துக்கோங்க, அல்லது பேப்பர் ஒர்க்னு எடுத்துக்கோங்க, அல்லது ரஃப் ஒர்க்னு எடுத்துக்கோங்க. இதை நீங்க செய்து இப்ப வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த என் கார்ட்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நான் அட்டாச் பண்றேன். இந்த வீடியோவை கவர்மெண்ட் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு அப்படிங்கறதையும் நான் அட்டாச் பண்றேன். அதை பார்த்துட்டு நீங்க எவ்வளவோ ஃப்ரீயா இருக்கிறீங்க அந்த டைம்ல இதை ஒர்க் பண்ணி வைங்க. கவுன்சிலிங் டைம் ரொம்ப ரொம்ப இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.